ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள். இது பச்சை பொன்னாங்கண்ணி சொல்லுவாங்க. சிகப்பு பச்சை ரெண்டு வருது. கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லதுங்க இது. இப்போ இந்த கீரையை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு என்ன செய்யலான்னு சொல்கிறேன். கீரை நல்லா நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும், தட்டில் இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 50 கிராம், இது கடலைப்பருப்பு கிடையாதுங்க, பட்டாணி பருப்பு. எல்லா வகையான பருப்புங்களும் எல்லாம் போட்டு செய்திருப்பாங்க. பட்டாணி பருப்பில் யாருமே இதுவரையும் செய்திருக்க மாட்டாங்க. முறை நான் சொல்கிறேன். இன்றைக்கி பட்டாணி பருப்பில் நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஒரு 50 கிராம் அளவு எடுத்துருக்கேங்க, போதும். இது கீரை கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு கட்டு நான் வெறும் இலையை மட்டும் எடுத்ததுனால ரொம்பவே கம்மியாக வந்திருக்கு. அதனால் 50 கிராம் போட்டுங்க. நிறைய கீரை இருந்துச்சுன்னா நீங்கள் 100 கிராம் போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இதில் பெருங்காயமும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். நான் 1/2 டம்ளர் பருப்புக்கு 1 டம்ளர், இந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இதில் பெருங்காயம் ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, பெருங்காயம் ஒரு சிட்டிகை, அவ்வளோதான். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு சிட்டிகை சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுப்போம், அவ்வளோதான். நான் இது ஒரு 3 விசிலில் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதிகமாக போட்டிங்கன்னா பிடிச்சிரும். அதனால் இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும், திட்டமாக இருக்கும். 1/2 டம்ளர் பருப்புக்கு 1 டம்ளர் தண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். கேஸில் வச்சாச்சுங்க. இப்போ 3 விசில் வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் வந்துருச்சுங்க, ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய பச்சை மிளகா ஒன்று, சின்னது ஒன்று, 1.5 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க தாளிக்கிறதுக்கு. ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். ஒரு 50 கிராம் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுப்போம். உளுத்தம்பருப்பு வறுப்பட்டுடுச்சு, ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இதில் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டை போட்டுடலாம். நல்லா வதங்கிட்டோம். இதில் தங்கச்சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க பொன்னாங்கண்ணி கீரையில். இது சாப்பிட்டோம்னா உடம்பு தங்கம் மாதிரி ஜொலிக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப பழங்காலத்துலலாம் அதிகமாக பயன்படுத்தின கீரை. இப்போ ரேர் தான், எப்பயாச்சும் கிடைக்கும்போது தான் எல்லோரும் செய்கிறாங்க. இந்த கீரையில் 3 வகை தாங்க அடிக்கடிக்கு கிடைக்கும். பச்சை பொன்னாங்கண்ணி, சீமை பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணின்னு. பொன்னாங்கண்ணியில் நிறையா வகைகள்லாம் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த கீரையை விடாதீங்க. கண் பார்வை எப்படிப்பட்ட கண் பார்வை கோளாறுங்க இருந்தால் கூட அந்த கண் பார்வைக்கு சரிப்படுத்துதாங்க. கண்ணில் நீர் சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதையும் குணப்படுத்துதுங்க இந்த கீரை. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கீரை எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாங்க, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு அப்படியே வதக்கி விட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாதீங்க. இந்த கீரையில் இருக்கிற தண்ணியிலே வேகட்டும், அதிக வேக்காடு கொடுக்க வேண்டாம். இந்த பட்டாணி பருப்பு வெந்துருச்சா பார்ப்போம். நல்லாவே வெந்திருக்குங்க. இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப குழைய வேக வச்சிடாதீங்க. ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். அப்படியே இருக்கட்டும். கீரை ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா வதங்கிருச்சுங்க. நான் வெறும் இந்த இலையை மட்டும் க்ளீன் பண்ணேன். பாருங்கள், ஒரு கட்டு எவ்வளோண்டு இருக்குது பாருங்கள். நம்ம தேங்காவை துருவிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இந்த பருப்பு எடுத்து இதில் போட்டுருவோம். நீங்கள் இந்த ஸ்டைலில் ஒரு முறை செய்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பருப்பு போட்டு கூட செய்யலாம். நான் இன்றைக்கி பட்டாணி பருப்பு இல்லை கடலை பருப்பு, சிறுபருப்பு எது ஒன்றாலும், ஆனால் உதிரியாக வேக வைக்கணும். ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். அந்த பருப்போடு இந்த கீரை கலந்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் துருவிட்டு வந்துடலாம். நான் ஒரு 2 சில்லு அரிஞ்சு போட்டிருக்கேங்க, துருவிட்டு வந்துடலாம். நம்ம கடையில் பண்ணும்போது குழைய வேக வைக்கணும். ஆனால் இந்த மாதிரி பருப்பு போட்டு பொரியலாக பண்ணும்போது பருப்பு ரொம்பவே வேக வைக்கக்கூடாதுங்க. தேங்காவை போட்டுடலாம். ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க. இந்த ஸ்டைலில் கண்டிப்பாக ஒரு முறை செய்து பாருங்கள்.
அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு செய்வீங்க. அந்த கீரையோட அந்த டேஸ்ட்டோடு அந்த பருப்போடு சேர்ந்து கலக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எல்லா வகை கீரைகளும் இந்த ஸ்டைலில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் உடம்பு தங்கம் போல் ஜொலிக்கணுமா? அப்போ பொன்னாங்கண்ணி கீரை கண்டிப்பாக அடிக்கடிக்கு சாப்பிடுங்க. நீங்கள் தங்கச்சத்து நிறைஞ்ச கீரைங்க இது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே.